நம்ம மாவட்டம் தான். வணக்கம். அதே கஷ்டமா இருக்கு. இன்றைக்கு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் 21/6/2025 அன்று நடக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு பாராட்டு விழா, மாற்றுத்திறனாளிகள் அனைத்து மாற்றுத்திறனாளிகள் சார்பாக பாராட்டு விழா நடைபெறுகிறது. இந்த பாராட்டு விழா எதற்கான அரசியலில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும்படியாக நியமன உறுப்பினர் பதவிக்காக முதல்வர் எடுத்திருக்க முடிவுக்கு நன்றி சொல்வதை குறித்து தான் இது நடக்கிறது. இதை நம்ம தவறான நோக்கத்தில் பார்க்க வேண்டாம் என்பது மக்களுடைய கணக்கு. ஏன்னா முதல்ல ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டும். எப்பொழுது பார்த்தாலும் திமுக அரசாங்கம் தான் நம்முடைய மாற்றுத்திறனாளிக்கு ஏதாவது ஒரு புதுமையான காரியங்களை கொடுக்கும். அது நிறைவாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் அது காலப்போக்கில் இப்போ நம்ம கேட்கறது ரிசர்வ் தொகுதியை போல தொகுதி பங்கீட அதை நிரந்தரப்படுத்துங்கன்னு கேட்குறோம். இதுதான் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் நம்ம வைக்கிற கோரிக்கை இது. அதே நியமன உறுப்பினருங்கிறது அது வருங்காலங்களுக்கு உதவாது. அதே போல மாற்றுத்திறனாளிகளுடைய குறைபாடுகளை அரசு கலைக்க வேண்டும். தேவையுள்ள மாற்றுத்திறனாளிகளை அவர்கள் தேடி அந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த கூட்டத்தை காண வந்திருக்கின்றோம். இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெற்று நம்முடைய சமுதாயத்துக்கு நல்ல ஒரு விடிவெள்ளி கிடைக்க வேண்டும் என்பது மாவட்டத்தையும் சொல்லிட்டுங்களா. பெரம்பலூர் மாவட்டம் அவருடைய முன்னாள் தலைவரும் இந்நாள் செயலாளருமாக பி. சுப்பிரமணியுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தம்பி அது உங்களுக்கு வாங்கி வச்சுங்க. இவங்கெல்லாம் அந்த மூணாவது லைன்ல உட்காந்துருங்க. சேர் வெளியில அதாவது சேர்ல உட்கார முடியாது எழுந்திருக்கிற மாதிரி அதிக மாற்றுத்திறன் கொண்டவங்க தான் முன்னாடி எல்லாருமே உட்கார முடியாது. கொஞ்சம் சேர்ல உட்காந்துருங்க.
நாம் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் முதல்வர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் அரங்கிற்குள் வர இருக்கிறார்கள். அவர்களை வரவேற்கும் விதமாக இந்த பாடலை இசைக்குழுவும் இதில் இசையமைத்த இசையமைப்பாளர் பரத்வாஜ் இணைந்து வழங்க நாம் முதல்வரை வரவேற்க ஆவலோடு காத்திருக்கிறோம். வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியில் என்னை அழைத்தது நன்றி. நான் சமைத்த ஆட்டோகிராஃப் என்ற படத்தில் ஒவ்வொரு பூக்களும் என்ற பாடல் இந்த பாடலை பாட வேண்டும் என்று அமைச்சர் என்னை சொன்னார்கள். அதாவது இந்த பாடல் வந்து நான் படத்திற்காக சமைத்தாலும் மற்றபடி எவ்வளவு உற்சாகமும் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து தெரியும். இந்த உங்களுக்காக அந்த பாடல். தமிழ்நாட்டில் தவ புதல்வராய் கிடைத்த முத்தமிழ் அறிஞரை இனிய புதல்வர், இந்தியாவின் முதல்வர்களில் முதல்வர், திராவிட இயல் நாயகர் இதோ நம் பாராட்டையும் அன்பையும் நன்றியையும் ஏற்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அரங்கம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவரை வரவேற்பதற்காக, நன்றி செலுத்துவதற்காக நாம் எல்லாம் இன்பத்தோடும் அன்போடும் இதோ எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த வேளையில் நம்மை காண்பதற்காக, நம் அன்பை ஏற்பதற்காக, நம் பாராட்டை பெறுவதற்காக இதோ திராவிட இயல் நாயகர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இதுவரையில் இந்திய வரலாற்றில் எங்கும் இல்லாத வகையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் நியமன பிரதிநிதித்துவம் என்ற மாபெரும் வரலாற்று நிகழ்வை, வரலாற்று சட்டத்தை ஏற்படுத்தியிருக்கின்ற நம் முதல்வர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றில் இல்லாத வகையில் மாற்றுத்திறனாளிகள் அணி என்ற அணியை உருவாக்கி நமக்கெல்லாம் மிகச்சிறந்த அரசியல் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்திருப்பவர், 60க்கும் மேற்பட்ட அரசு ஆணைகள் மூலமாக மாற்றுத்திறனாளிகள் வாழ்வில் மேம்பாட்டை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்பட்டு நமக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்திருக்கின்ற முதல்வர் வந்து கொண்டிருக்கிறார். அவரை நாம் உற்சாகத்தோடு வரவேற்கின்றோம், இன்முகத்தோடு வரவேற்கின்றோம், இரு கரம் கூப்பி வரவேற்கின்றோம், உள்ளன்போடு வரவேற்கின்றோம், உயர்வான தமிழால் வரவேற்கின்றோம். உங்கள் வரவால் எங்கள் வாழ்க்கை சிரித்தது. உங்கள் வரவால் இந்த